வணக்கம். ஓம் சாந்தி. ஆன்மீகம் என்பது ஒரு இனிய பயணம். இந்த வாழ்க்கை பயணத்தில் நாம் ஆன்மீக நிலையை அனுபவம் செய்ய வேண்டும் என்றால், முதலில் நாம் சுயத்தை உணர வேண்டும் என்று தெரிந்து கொண்டோம். சுயத்தை உணர்ந்து கொண்டே பரமாத்மாவின் இந்த உயர்ந்த சிக்ஷையை நாம் மனதில் ஏற்றுக்கொண்டு கர்மங்கள் எப்படி செய்வது? சுயநலமற்ற கர்மம், பலனை எதிர்பாராத கர்மங்களை நாம் எப்படி செய்வது? நைஷ்கர்மமாக ஆகாமல் கடமையை நாம் சரிவர திறம்பட எப்படி செய்வது? இப்படிப்பட்ட பல விஷயங்களை பரமாத்மா இந்த ஆன்மீக பயணத்தில் நமக்கு மிக அன்பாக கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஒரு இனிய பயணத்தில் இறைவனின் விரலை பிடித்துக் கொண்டு நாமும் அவருடைய துணையோடு மெல்ல மெல்ல அடிமேல் அடி எடுத்து வைத்து நமக்குள் ஆன்மீகம் என்ற மலர் மலரத் தொடங்குவதை அழகாக அனுபவம் செய்யலாம். இந்த ஆன்மீக அனுபவத்தை நாம் இன்னும் அதிகரிக்க வேண்டுமானால் கர்மங்களின் ஆழமான நிலையை நாம் நன்றாக புரிந்து கொள்வோம். கர்ம யோகத்தின் இந்த இனிய பயணத்தில் பரமாத்மா நம் முன் வந்து தானும் கர்மங்களை செய்து நமக்கும் உயர்ந்த கர்மங்களை செய்வதற்கான ஒரு தூண்டுதலை கொடுக்கிறார். நாம் ஏற்கனவே பார்த்தோம், மகான்கள் செய்யக்கூடியவதை மக்கள் கடைபிடிப்பார்கள் என்று. இன்னும் அடுத்ததாக ஆன்மீக பயணம் என்பது ஒரு ஒரே நாளில் ஒரு நிமிடத்தில் அடைய வேண்டிய ஒன்று இல்லை. ஹை ஜம்ப் செய்து நாம் அதை எட்டிவிட முடியுமா? ஒரு ஏணியால் நாம் உடனே ஏறி அந்த இடத்திற்கு போக முடியுமா என்றால் அது கடினம். இது ஒரு ப்ராசஸ். இது செயல்முறை. இதை நாம் மெல்ல கடைபிடிக்க தொடங்கும் பொழுதுதான் அனுபவத்தை நாம் அடைகிறோம். ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய எப்பொழுதுமே அ அ அவங்க வீட்ல பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க? ஃப்ரெண்டோட ஒப்பிடுறாங்க. "நீ இவன் அளவுக்கு நீ மார்க் வாங்கிட்டு வரியா?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த குழந்தையோடைய ஒரு கெப்பாசிட்டி என்னவோ, அந்த அளவுக்கு தான் அதால படிக்க முடியும். அந்த அளவுக்கு தான் அதோட மார்க் வாங்க முடியும். அப்போ நம்ப லட்சியம் உயர்ந்ததாக வைக்கணும்னு அவசியம் தான். ஆனா, நம்ப கம்பேர் பண்ணக்கூடிய விஷயம், நமக்கு அச்சீவ் பண்ணக்கூடியதாக இல்லாட்டா, அதுவும் ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ப ஒப்பிடக்கூடியது நம்ப அடையக்கூடிய வஸ்துவாக இருக்கணும். இன்னொன்னு மகான்கள் செய்வதை மக்கள் கடைபிடிப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். உதாரணத்திற்கு, ஒரு ஸ்கூல் டீச்சர் குழந்தைகள் எல்லாரையும் உட்காத்தி வச்சு ரொம்ப அழகா பேசிட்டு இருந்தாரு. நமக்கு ரோல் மாடல்ஸ் வாழ்க்கையில ரொம்ப தேவை. ரோல் மாடல்னு நம்ம ஒருத்தர மனசுல வச்சுக்கிட்டாக்க, அவங்கள நம்ப அவர்களுடைய செயல்கள் எல்லாம் நம்ப கடைபிடிக்க முடியும். அப்போ அந்த டீச்சரை ரோல் மாடலா வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. இப்படி அந்த குழந்தைகளுக்கு நெறைய விஷயங்கள ரொம்ப அன்பா சொல்லிக் குடுக்குறாரு. அப்போ அதுல எல்லாரும் கேட்டாங்க. அப்ப அந்த ஒரு குழந்தை மட்டும் அந்த விஷயத்த ரொம்ப ஆழமா கேட்கறான். ஓகே, நான் இவர ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. அடுத்த நாள் என்ன ஆகுது? அந்த டீச்சர் கிளாஸுக்கு வராரு. வரும்போது அவர் என்ன பார்க்குறாரு அப்படின்னா, டீச்சர் உட்கார்ற இடத்துல அந்த குழந்தை ஸ்டூடண்ட் அங்க உட்கார்ந்திருக்கான். அவனும் குச்சிய கையில வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டயும் ஏதோ பேசிட்டு இருக்கான். டீச்சர் வந்த உடனே அவர் அங்க உட்கார்றதுக்கு வராரு. அவரையும் திரும்ப அனுப்பி, "நீ அங்க போய் உட்காரு அந்த இடத்துல" அப்படின்னு தொரத்தி விடுறான். இவருக்கு ஒண்ணுமே புரியல. சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு உட்கார்றாரு. அப்போ கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அவன் இவர் பேசுற மாரியே பேச ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் நடக்குது. அப்போ இவருக்கு புரியுது. சரி நேத்திக்கு நம்ம குடுத்த லெக்சரோடைய இது எஃபெக்ட் தான். தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க பசங்க அப்படிங்கிறது. உடனே நடுவுல அவர் கைய தூக்கி எனக்கு ஒரு கேள்வி, எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அந்த குழந்தை வந்து பயந்துடுவான். கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்னுவான். அப்ப உடனே அவர் சொல்வாரு, "உன்னால பதில் சொல்ல முடியாத போது நீ எப்படி அந்த சீட்ல உட்காரலாம்? நீ திரும்ப வந்துரு" அப்படிம்பாரு. அப்ப அவன் வந்துடுவான். அப்ப அவனுக்கு புரிய வச்சாரு. "நீ ஏன் இப்படி செஞ்ச?" அப்படின்னு கேட்பாரு. அவன் சொல்லுவான், "நீங்க தானே சொன்னீங்க டீச்சர ஃபாலோ பண்ணணும்" அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொல்வாரு, "டீச்சர ஃபாலோ பண்ணணும், காப்பி அடிக்கணும். ஆனா காப்பி அடிக்கும்போது அவர் அந்த பொசிஷனுக்கு வந்த ப்ரொசீஜரையும் சேர்த்து தானே காப்பி அடிக்கணும்." அப்போ நான் வந்து பிரைமரி ஸ்கூல்ல படிச்சு, அப்புறமா கிளாஸ் கேஜில படிச்சு, மிடில் ஸ்கூல்ல படிச்சு, அதுக்கப்புறமா காலேஜ் படிச்சு, டிகிரி வாங்கி, ட்ரெய்னிங் எடுத்து, அதுக்கு பிறகு தானே நான் இந்த இடத்துக்கு வந்தேன். இதெல்லாம் நீ செஞ்சுட்டு தானே நீ என்ன காப்பி அடிக்கணும், அப்படின்னு புரிய வைப்பேன். ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் தான். இதுல எவ்வளோ ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. நம்ப ஒருத்தர காப்பி தான் அடிக்கிறோம் அப்படின்னாக்க, இமிட்டேட் பண்றோம் அப்படின்னாக்க,
அவர்கள் எந்தெந்த விஷயங்களை, எந்த தடைகளை தாண்டி, எவ்வளவு விஷயங்களை அச்சீவ் பண்ணி அவங்க அந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்களோ, அதை நம்ம கடைபிடிக்காம, வெளிப்புற கர்மங்களை மட்டும் காப்பி அடிக்கக் கூடாது. இத நம்ம புரிஞ்சுகிட்டு இத இன்னொரு உதாரணமா சொன்னா நல்லா புரியும் நமக்கு. பொதுவா குளிர் பிரதேசத்துல இருக்கிறவங்க, வெளிநாட்ல, லண்டன்லலாம் இருக்கிறவங்க, ரொம்ப குளிரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எப்பொழுதுமே கோட்டு, சூட்டு, டை தான் போடுவாங்க. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, நம்ப பாரத தேசத்து மக்கள் என்ன பண்றாங்க, சில சமயத்துல அவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. இங்க எப்போதுமே நெறைய வெயிலா இருக்கு. ஆனா அவங்க அத பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்கள காப்பி பண்றாங்க. அப்போ அந்த கோட்டு, டையும் பார்க்கறதுக்கு குட் லுக்கிங்கா இருக்கு. அத காப்பி அடிச்சா என்ன ஆகும்? நம்மளுடைய ஒரு வெப்பமான பிரதேசத்துல, இது இன்னும் நமக்கு வெப்பத்த அதிகப்படுத்தும். அப்ப காப்பி அடிக்கிறோம். ஆனா, எத காப்பி அடிக்கணும்? எப்படி காப்பி அடிக்கணும்? அதுக்கு தேவையாங்கிறத யோசிக்கணும் இல்லையா? அப்போ நம்ப சுபாவமே காப்பி அடிக்கக்கூடியதாக, பின்பற்றக்கூடிய சுபாவம் சொல்லுவாங்களே, "ஆட்டு மந்த மாதிரி நீ ஏன் ஒருத்தர் செய்யறதையே செய்ற?" அப்படின்னுவாங்க. அப்படி நம்ம காப்பி தான் அடிக்கணும் அப்படின்னா, நம்ப தேவ ஆத்மாக்கள். சனாதன தர்மத்தை நோக்கி நம்ப இறைவன் நம்மள அழைச்சிட்டு போக தானே வந்திருக்காரு. தேவ ஆத்மாக்கள நம்ப பின்பற்றினாக்க, நமக்குள்ள தெய்வீகத்தன்மை மலரத் தொடங்கும். நம்மளுடைய ஆக்டிவிட்டி மாறும். திவ்ய தன்மை, டிவினிட்டி நமக்குள்ள வரும் இல்லையா? அதனால நம்ப ஃபாலோ தான் பண்ணணும் அப்டின்னாக்க, நிச்சயமாக இவர்கள ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததா என்ன சொல்றாரு இறைவன் அப்டின்னாக்க, "யதி ஹ்யஹம் ந வர்த்தேயம் ஜாது கர்மண்ய தந்த்ரிதः யதி ஹ்யஹம் ந வர்த்தேயம் ஜாது கர்மண்ய தந்த்ரிதः மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யாः பார்த்த சர்வசः மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யாः பார்த்த சர்வசः." அடுத்தது பரமாத்மா அர்ஜுனனை நோக்கி என்ன சொல்றாரு அப்படின்னா, "யதி ஹ்யஹம் ஹ்யஹம் ந வர்த்தேயம் ஜாது கர்மண்ய தந்த்ரிதः." அப்போ எனக்கு அப்படின்னு விதிக்கப்பட்ட, எனக்காக கொடுக்கப்பட்ட கடமைகளை நான் இந்த பூமியில வந்து செய்யல அப்படின்னாக்க என்ன ஆகும்? மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசஹ. மக்களும் என்னையே கடைபிடித்து எதுவுமே செய்யாம இருந்துருவாங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தையே இன்னும் வேற விதமா சொல்றார். நான் என்னுடைய கடமைகளை செய்யல அப்படின்னா, மக்களும் தன் கடமைய விட்டுருவாங்க. அர்ஜுனனே, நீ உன் கடமைய செய்யும்பொழுது மக்கள் உன்ன ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால நீ செய்யாம இருக்காத அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். அப்போ பரமாத்மாவோடைய செயல்கள் என்னவாக இருக்கும்? இதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம். நம்மள மனித ஆத்மாக்கள் போல அவர்கள் கர்மம் அவர் செய்ய மாட்டாரு அப்படின்னா, இறைவன் இந்த பூமியில வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு இல்லையா? தர்மக்லானி, தர்மத்தின் தாழ்வு ஏற்படும்பொழுது நான் வந்து இந்த சிருஷ்டியில தர்மத்தை நிலைநாட்டுறேன். அவர் வந்த வேலை என்ன அப்படின்னாக்க, திரும்பவும் இந்த பாரத பூமியில தர்மத்தை தழைத்தோ அ அ அ தாழ்ந்து போன தர்மத்தை தழைத்தோங்க செய்வது, கர்மங்களின் ஆழமான கதியை கொடுப்பது, அதை மக்களுக்கு உயர்ந்த கர்மங்கள் செய்ய புரிய வைப்பது, தேவ ஆத்மாக்களாக ஆக்குவதற்காக திவ்ய குணங்களுடைய ஞானத்தை கொடுப்பது, பரமாத்மாவுடைய அனுபவம் செய்ய வைப்பது, யோகத்தை கற்றுக் கொடுப்பது, இதெல்லாம் தான் இறைவனுடைய கர்மங்கள். ஒருவேளை இந்த எல்லா கர்மங்களையும் அவர் விட்டுட்டார் அப்படின்னா, இந்த பூமியில என்ன ஆகும்? இந்த நரகம் இன்னும் கௌரவ நரகமாக தான் மாறும் இல்லையா? இந்த பூமி திரும்பவும் சொர்க்கமாக மாறாது. இறைவனே தன் கர்மங்களை இவ்வளவு ஒரு அ ஃபோக்கஸோடு முழுகி கர்மங்களை செய்யும் பொழுது, மனித ஆத்மாக்களும் இதை தானே செய்யணும். அப்போ உயர்ந்த கர்மங்களை நாம் செய்யும் பொழுது, அதை நாம எப்படி செய்யணும் அப்படின்னா, அதுலயும் நான் தான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் வரக்கூடாது. பாருங்க பரமாத்மா அவர் எவ்வளவு அழகா அவர் நினைச்சா அகங்காரத்தோடு கர்மங்களை செஞ்சிருக்கலாமே. தான் வழிகாட்டியா அமையணும் அப்படிங்கிறதுனால, ஈகோவும், பகட்டு 2த்தோடையும் செய்யக்கூடாது. பகட்டு அப்படின்னா, அது பாவம் இல்ல. ஆனால், நாம இல்லாதது இருக்கிற மாதிரி வெளிப்படுத்திக்கிறாங்க. வெளிப்பகட்டோடு நாம் கர்மங்கள் செய்யும் பொழுது, அது மற்றவர்களுக்கு தூண்டுதலாக அமையாது. அப்ப ஞானியாக முழுமையாக ஆகணும் அப்படின்னா, அகங்காரம் போனால்தான் மனிதன் ஞானின்னே அழைக்கப்படுவான். அப்ப பொதுவாகவே சொல்லுவாங்க, யார் தன் அகங்காரத்த அறியிறாங்களோ, அவர்கள்லாம் இறைவன அறிய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஞானியுடைய முதல் அடையாளமே அவன் அகங்காரத்திலிருந்து விடுபட்டவனாக இருக்கணும். ஆனா ஞானியோடைய மாயையே அவனுக்கு என்ன வரும்னா, முதல்ல அகங்காரம் தான் வரும்.
அதனால இறைவன் சொல்றாரு, அகங்காரம் முதல்ல போகணும். ஒரு உதாரணத்திற்கு ஹாஜி முகமதுன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து அ அ இறக்கக்கூடிய நேரம் வந்தது. அவருக்கு நல்லா தெரியும், எனக்கு நிச்சயமா நான் சொர்க்கத்துக்கு தான் போவேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னாக்க, அவர் வந்து 30 முறை அந்த ஹஜ் யாத்திரை பண்ணியிருந்தாரு. ஒரு நாள் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கும்பொழுது, அவருக்கு கனவு வந்தது. கனவு வந்தபோது அவரு நெனைக்கிறாரு, அவருடைய மரணம் வந்தது. அப்ப அவர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு. என்ன அழைச்சுக்கிட்டு போக நிச்சயமாக தேவதூதர்கள் தானே வருவாங்க. ஆனா, தேவதூதர்கள் அவர அழைச்சுட்டு போல. அவர் போய் கேட்பார், "நீங்க ஏன் என்ன கூட்டிக்கிட்டு போல?" அப்படின்னு. அப்ப அவர் சொல்வாங்க, "ஏன் உங்கள கூட்டிக்கிட்டு போணும்?" அப்படின்னு கேட்பாங்க. அவர் சொல்வாரு, "ஹஜ் யாத்திரை வாழ்நாள்ல ஒரு முறை பண்ணாலே சொர்க்கம்னு சொல்வாங்களே, நான் 30 முறை பண்ணியிருக்கேனே" அப்படின்னுவாரு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, "நீங்க வந்து ஹஜ் யாத்திரை பண்ண புண்ணியம் உங்களோடது எல்லாமே முடிஞ்சு போச்சு. வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க" அப்படின்னுவாரு. அப்ப அவர் கேட்பாரு, "எப்படி முடிஞ்சு போயிடுத்து? இருக்கணுமேன்னு." அவர் சொல்வார், "நீங்க தற்பெருமை ரொம்ப அதிகமா இருந்தது உங்களுக்கு. பல பேர்கிட்ட போயிட்டு நான் இத செஞ்சேன், நான் இப்படி யாத்திரை செஞ்சேன், நான் வந்து இத்தன தடவ போனேன்னு சொன்னதுனால, அந்த புண்ணிய கணக்கு குறைஞ்சு போச்சு" அப்படின்னு சொல்வார். அப்ப சொல்வாரு, "சரி அப்போ இன்னொரு விஷயம், நான் வந்து அ எ எ ஒரு நாள் தவறாம நமாஸ் படிச்சேனே, அந்த புண்ணியமாவது எனக்கு இருக்குமே" அப்படின்னுவாரு. ரொம்ப ஒரு அதிர்ச்சியான விஷயம் அவருக்கு சொல்லுவாங்க. நீங்க நமாஸ் படிக்கும்பொழுது, ஒரு நாள் ஒரு பெரியவர் உங்கள பார்க்க வந்தாரு. அந்த நேரத்துல அவருக்கு நீங்க பகட்டாக அவருக்கு காட்டணும் அப்படிங்கிறதுனால, தினசரி படிக்கிற நேரத்த விட ரொம்ப நேரம் நமாஸ் படிச்சு, உங்களை நீங்க வெளிப்பகட்டாக நீங்க வெளிப்படுத்திக்கிட்டீங்க. அதனால உங்களோட நமாஸோட புண்ணியமும் முடிஞ்சு போச்சு. இத கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சியில அவரோட கனவு கலைஞ்சிடும். அப்ப அவருக்கு புரியும். தற்பெருமை இருந்தாலும், அது நம்மளுடைய புண்ணிய கணக்க குறைக்கிறது. அப்புறமா நாம அடிக்கடி நான் தான் செய்றேன்னு நினைக்கும் பொழுதும் புண்ணியம் போயிடுது. நான் பகட்டுக்காக நாம கர்மங்களை செய்யும் பொழுதும் போயிடுது. அதனால நாம செய்யக்கூடிய கர்மங்கள் முன்னுதாரணமாக எப்படி இருக்கணும் அப்படின்னு இறைவனே வந்து நமக்கு கற்றுக் கொடுத்து, அவரோடைய துணை நமக்கு கிடைக்கும் பொழுது, இப்போ இன்னும் கூட சில விஷயங்கள் இருக்கு. பசு, பக்ஷி இயற்கைகள் இருக்குன்னு இயற்கை இருக்கு. இயற்கை கூட நமக்கு கொடுத்துக்கிட்டே வள்ளல் தானே கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா இயற்கைக்கு அகங்காரம் வந்து கொடுப்பதை நிறுத்தினா என்ன ஆகும்? அது அப்படி செய்யறதே இல்ல. அப்போ அகங்காரம் இருக்கக்கூடியது மனிதனுக்கு மட்டும் தான். விலங்குகளுக்கு கிடையாது. இயற்கைக்கு கிடையாது. இறைவனுக்கு இல்ல. யாருக்கு இருக்குன்னா, மனித ஆத்மாக்களுக்கு தான். அதனால தான் இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அகங்காரத்தை நாம விட்டுடணும். ஆனா, படிப்படியாக தான் நம்ப முன்னேறணும். ஒரு துறவி ஆகறதுக்கு முன்னாடி அவனுக்கு உட்காத்தி வச்சு பூணல் போடுவாங்க. உபநயனம் பண்ணுவாங்க. அப்ப அந்த குழந்தை சொல்லுவான், "எப்படியா இருந்தாலும் நான் துறவி ஆன பிறகு நான் இந்த உபநயனம் போட்டிருந்த பிறகு, துறவி ஆன உடனே இதெல்லாம் கழட்டி தானே நான் எறியணும். அதனால நான் எதுக்கு இப்பவே போடணும்? நான் போடல" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, "துறவறம் அப்படிங்கிறது அந்த உயர்ந்த ஏணி. அதாவது மனதால தொறக்கணும் நம்ப. அந்த ஏணிய நீ அடையணும்னா படிப்படியாக தான் போகணும். இப்பவே ஒரு ஹை ஜம்ப், லாங் ஜம்ப் பண்ணி நீங்க அடைய முடியாது. அதேபோல நாமும் உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னா, ஒரு ஒரு அடியாக ஆன்மீகத்தை பின்பற்றும் பொழுது தான் உயர்ந்த நிலையை அடைய முடியும். ஓம் சாந்தி.